3 பேரும் நிற்கிறாங்க. கக்காசி சொல்லுவான், அவங்கள திரும்ப நான் அகாடமிக்கு அனுப்ப போகிறதில்ல. அப்படி கக்காசி சொல்லுவான். அதுக்கு நருட்டோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு சாக்குரா சொல்லுவா, என்னது நான் பாஸ் ஆகிட்டேனா, நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு. சாஸ்கே சும்மா ஸ்மைல் ஒன்று பண்ணுவாங்க. கக்காசி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கக்காசி ஒரு மாதிரி வினோதமாக பார்ப்பாங்க. சாஸ்கே ஏதோ இல்லைங்கத்தனம் பண்ண போல கிடக்கு. அங்கே யுருக்காவோட லோர்க்கோக்காக பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு யுருக்கா சொல்லுவா, கக்காசியை பற்றியா பேச வந்தேன்னு சொல்லி அங்கே திரும்ப காட்டுவாங்க. நருட்டோ கத்திக்கிட்டு கிடப்பா, என்ன நீங்கள் உங்களோட இஷ்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, இது நியாயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு செல்ல போக்குள்ளேயே சாஸ்கே திரும்ப மாதிரி மின்னல் உலகத்தில் பயந்து ஓடிடுறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு கடையில் அப்படி ஓடுறாங்க. கக்காசி இதுக்கு பயப்பட முடியுது. சும்மா நீ இப்படி மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல. நருட்டோ கட்டாங்க. நருட்டோ, சாஸ்கே நீ ஏன் இப்படி பண்ணுறேன், சாக்குராவும் சாஸ்கே நீ ஏன் இப்படி பண்ணுறேன், நல்லா கம்மௌட் போடு. சாக்குரா கத்திக்கிட்டு இருக்க. சாஸ்கேக்கு மேலே இருந்து காலை எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கக்காசி, நான் சொல்ல வாரதே உங்களுக்கு புரியலையா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு ரொம்ப கோத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது வரியா. சாக்குரா முழிச்சிக்கிட்டு இருப்பா. என்னது நருட்டோ, என்ன நடக்குதுன்றே தெரியாத அவளோட தலைவை முழிச்சிக்கிட்டு இருக்கா. அவங்கள கக்காசி சொல்லிக்கிட்டு இருப்பான், நாங்கள் சொல்ல வரது உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக புரியலை. நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்கள், உங்கள் 3 பேரையும் நான் எதுக்காக அந்த டீமில் போட்டேன்னு சொல்லி. அப்போ அது உங்களுக்கு புரியும்னு சொல்ல போக்குள்ளேயே நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். என்னது அப்போ ஒன்றும் புரிய இல்லை, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அப்போ கடுப்பாயிடுறாங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலை, அவங்க 3 பேரையும் எதுக்காக டீமில் போட்டேன். இந்த சாக்குரா சொல்கிறா, என்னது 3 பேரையும் டீமில் போட்டையா, அப்போ நீங்கள் ஒன்றா வேலை செய்ய வாரீங்களான்னு சொல்ல வாரீங்களாண்டு. ஆமாம், இப்போ தெரிஞ்சு வேலை இல்லை, அது நேரத்தில் தெரிஞ்சிக்கணும் உண்டு. அதுக்கு சாக்குரா பெல்லை பார்த்துட்டு சொல்கிறா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், நீங்கள் 2 பெல் தானே வச்சிங்க அப்படின்டா. நாங்கள் 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்போமே, பெல் 2 அரிச்சு. காசி சொல்லுவா, நீங்கள் சண்டை போடுறதுக்காக வேண்டியா நான் அதை அப்படி செஞ்சிச்சேன்னு சொல்லி. அதுக்கு நருட்டோ, என்னது நாங்கள் சண்டை போடணுன்றதுக்காக வேண்டி அப்படி செஞ்சீங்களான்னு சொல்லி கக்காசியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கே, அப்போ அவனுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலைங்களா, நான் அவங்க 3 பேரையும் ஒன்றா வேலை செய்யணும் அப்படி தான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, நான் ட்ரைனிங்கே அதுக்கு தான் வச்சேன். உங்களுக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியலையா, கொஞ்சம் நேரம் யோசித்தீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்போ தெரிஞ்சு வேலை இல்லை, அதான் நானே சொல்லிட்டேனே இந்த வாயாலே. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த நாயை எடுத்து சாஸ்கேக்கு நான் வைக்கிறேன், சாக்குரா நீ உடனே நருட்டோவை கொல்லு, இல்லைனா நான் சாஸ்கே கொண்டுடுவேன்னு சொல்லி தலைவனை பார்க்கணும். அவன் முழிச்சு போயிடுவான் கலையும் பார்த்துக்கிட்டு. அதுக்கு நருட்டோ சொல்லுவாங்க, காசிக்கு நாயை எடுத்து போட்டு, நருட்டோ நீ எல்லாத்தையும் தனியாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் தனியாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நீ இப்படி பண்ணுற. அப்புறமா சாக்குரா தரையில் பூந்துக்கிட்டு இருந்த கக்காசியை பற்றி கவலைப்பட்டா, பக்கத்தில் மரத்தில் தொங்கிட்டு இருந்த நருட்டோவை பற்றி கவலைப்படலை நீன்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான் ஒரு இடத்துக்கு. ஒரு மாதிரி கோவத்தோட நடந்துக்கிட்டு போய்த்துட்டு சொல்லுவான், இந்த கல்லறையிலலாம் ரொம்ப முக்கியமான ஹீரோஸோட பேர் எழுதி கிடக்கு, இதில் நண்பர்கள்ன்ற பேர் தான் எழுதி கிடக்குன்னு சொல்ல போக்கில் நருட்டோ உடனே சிரிச்சுக்கிட்டு சொல்லுவான், அப்படின்னா நானும் கூடிய சீக்கிரமாக 2 பேரையும் செதுக்குவேன், நானும் பெரிய ஆள் தான், பெரிய நிஞ்சான்னு சொல்லி. அதுக்கு கக்காசி சொல்லுவாங்க, அவங்க கேன்னு காயின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கு இந்த அப்படின்டா வினோதமாக இருக்கேன்னு சொல்ல போக்கு சாக்குரா சொல்லுவாங்க, அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு நருட்டோ ரொம்ப ஃபீல் ஆகிரும். எல்லாருக்கும் தனித்துவம் வேணும் தான், ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸையே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு சாக்குரா ரொம்ப ஃபீல் ஆகிடுவா. எல்லோரும் ரொம்ப சேட் மூமெண்ட்டில் கிடப்பாங்க. நருட்டோ கத்திக்கிட்டு இருப்பாங்க. தலைவனுக்கு அருவாஸ் புரியல, என்ன செய்கிறேன், சரி நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், இன்னொருக்கா ட்ரைனிங் தாரேன், அதில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க தான் உண்டு, இல்லை திரும்ப நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நருட்டோ ரொம்ப நருட்டோட மூஞ்சியை தெரியல. அப்புறமா நருட்டோ, என் பேச்சை மீறி யாராவது நருட்டோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டீங்கன்னா அவங்கள நான் திரும்ப அகாடமிக்கு அனுப்பி விட்ருவேன். அதுக்கு நருட்டோ தலைவன் கத்திக்கிட்டே கிடப்பாங்க, என்ன நீங்கள் இஷ்டத்துக்கு இது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி. சாஸ்கேயும் சும்மா பார்த்துட்டு சுத்தம்னு சொல்லுவாங்க. அப்புறமா கக்காசியை காட்டின மாதிரி அப்படி அங்கே யுருக்கா காட்டுவாங்க. யுருக்கா சொல்லுவாங்க, கக்காசி ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பாஸ் ஆக்கலன்னு சொல்லி. அதுக்கு லோர்க்கோக்காக சொல்லுவார், அவங்க அப்படித்தான் ஸ்டூடெண்ட்லாம் சாகுறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கு மாதிரி அவன் ட்ரைனிங் பழக்குவாங்க, சரி பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. சாஸ்கே அங்கே சாப்பிட்டு இருப்பாங்க. நருட்டோ எனக்கு பசிக்காதுன்னு சொல்ல போக்கிலே பக்கத்தில் சவுண்ட் வந்துடு. உடனே தலையை தொங்க போட்டு விட்றாங்க. சாஸ்கே பார்த்துக்கிட்டு பராமரிக்கவும் அவனோட லஞ்ச் பாக்ஸை கொடுப்பாங்க. சாக்குரா சொல்லுவா, கக்காசி சாப்பிட கொடுத்தா இது செஞ்சுருவாங்க, திரும்ப அகாடமிக்கு அனுப்பி விட்டு வராங்கட்டு. அதுக்கு சாஸ்கே சொல்லுவான், நம்ம 3 பேரும் ஒன்றா செய்யணும், அதால் நருட்டோ சாப்பிட்டாகணும்னு சொல்லுவாங்க. சாக்குரா அவன்கிட்ட டிவன் ஒர்க்ஸ் பார்த்தா கக்காசி எல்லாத்தையும் ஒளிஞ்சு கேட்டு தாய்ச்சா மரத்துக்கு பின்னாடி. அப்புறமா தலைவன் சொல்லிப்பாங்க, எனக்கு கையை கட்டி போட்டு கிடக்கு, அதால் நான் எப்படி சாப்பிடுவேன். அதுக்கு சாக்குரா வேற ஊட்டி விடுவா. நருட்டோ சிரிச்சுக்கிட்டே அந்த உணவை சாப்பிடுவாங்க. அங்கால ரொம்ப புகை வருங்க. அது யாரும் வந்து கிடக்குன்றே விலங்குகள். அங்கே பார்த்தா கக்காசி நீங்களான்னு சொல்லி பார்த்தா அங்கே நருட்டோ பதறி அடிச்சிட்டு கிடப்பாங்க. சாக்குராலாம் அங்கே காற்றுல பறக்க பார்ப்பா. சாஸ்கே மட்டும் தவஞ்சி நின்றுக்கிட்டு
உடனே கக்காசி என் பேச்சை மீறிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் சாவறதுக்கு தயாரான்னு சொல்லி ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுவாங்க. உடனே மேகங்கள்லாம் கருக்குங் வளர்ச்சி ஒரு மாதிரி இருளால் சூழப்பட்டு இடம் வந்துருங்க. அங்கே சாஸ்கேன்னு என்ன ஜுட்ஸுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். சாகுரா பயத்தில் தலையை பொத்திக்கிட்டு நிற்பா. நருட்டோ உடனே என்ன நடக்குது, நாங்கள் சாக போகிறோமான்னு சொல்லிக்கிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவான், கடைசி ஏதாவது உங்களுக்கு செல்றதுக்கு இருக்காண்டு. அதுக்கு நருட்டோ சொல்லுவான், நீங்கள் ஆனால் சொன்னீங்கன்னு சொல்லிக்கிட்டு கத்துவான். அதுக்கு ககாசி, நான் என்ன சொன்னேன்ட்டு கேட்பாங்க. நாங்கள் 3 பேரும் ஒன்றா டீமில் இருந்து வேலை செஞ்சால் எங்களால் செய்ய முடியும்னு சொன்னீங்களேன்னு சொல்லி. அதுக்கு கக்காசி, இதுதான் அவங்களோட முடிவான்னு கேட்டதுக்கு எல்லாருங்க அதைத்தான் சொல்லுவாங்க. 3 பேரும் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டேன். நருட்டோ 2 பேரையும் பார்த்துட்டு ஓவரா ஆமாம் ஆமான்னு சொல்லி தலைவன் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா இதுதான் அவங்களோட முடிவா, நீங்கள் 3 பேரும் இதே தானே சொல்கிறீங்கன்னு சொல்லி போட்டு கிட்ட வருவாங்க. ஏதோ ஜுட்ஸு போட்டுக்கிட்டு அவங்க எல்லோரும் பயந்து போய்த்துடுவாங்க. கடைசியில் சொல்லி விட்டா, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி. அதுக்கு 3 பேரும் மிரண்டு போய்த்துடுறாங்க. என்னது பாஸ் ஆகிட்டேனான்னு சொல்லி. சாக்குரா, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் எப்படி பாஸ் ஆகினேன்னு சொல்லி. அதுக்கு கக்காசி சொல்லுவான், நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் நான் தனது நண்பனை விட்டு கொடுக்குறவன் ஒரு நிஞ்சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாகுரா உடனே சந்தோஷத்தில் அடிப்பாங்க. அங்கே நருட்டோ கண் கலங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சாசுகே சும்மா ஸ்மைல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்கள நருட்டோ கண் கலங்கிட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கக்காசி, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நாளைக்கு உங்களோட பயிற்சி ஆரம்பம்னு சொல்லி நருட்டோ கதறிக்கிட்டு கிடப்பாங்களே. அப்புறமா சரி நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லிக்கிட்டு போவாங்க. அதுக்கு சாஸ்கேயும் சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போவான். சாகுரம், எஸ் நான் பாஸ் ஆகிட்டேன்னு கத்திக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ளே. எஸ் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே நருட்டோ தனியாக விட்டுப்பட்டு போய் திரும்ப நருட்டோ எனக்கு முன்னாடியே தெரியும், என்னை விட்டுப்பட்டு போய் திருவீங்களே, யாராவது அவுத்து விட்டுட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். இந்த 5வது எபிசோடை மட்டும் தான் நான் பார்ட் 1 பிரித்து போனேன். மற்ற எல்லாம் சரியாக தான் போகும்.